எல்லாருக்கும் வணக்கம். இப்போ யாருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் உடம்பு சரியில்லை, மெடிக்கல் சென்டரில் அட்மிட் பண்ணியிருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்னன்னா தொண்டை கட்டிகிட்டு இருக்கு, சளி, இரும்பல், காய்ச்சல், இதுதான் எங்கே பார்த்தாலும் ஓடுது. ஏன் இது ஓடுதுன்னா, இன்ஃப்ளூசா ஏவும் இன்ஃப்ளூசா பியும் ரெண்டும் ஒரு வைரஸ் காய்ச்சல். இது இப்போ எல்லாருக்கும் வருது. நீங்கள் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல அப்படியே பரவுது. அந்த இடத்துக்கு போனால் மாஸ்க் போட்டுங்க, சரிங்களா? அதே நேரத்தில் அப்போ உங்களுக்கு தொண்டை அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, 3 குறிப்புகள் கொடுப்பேன். அந்த 3 குறிப்புகள் செஞ்சிங்கன்னா அன்றைக்கே நல்லாயிடும். நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மினரல் பாட்டில் இருக்குல்ல தெரியுங்களா, அந்த மினரல் பாட்டிலில் நீங்கள் ஒரு பெரிய கரண்டி உப்பை போட்டு நல்லா ஷேக் பண்ணிடுங்க. ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்க்குள்ளே தொண்டைக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கக்கிள் பண்ணணும். கக்கிள் பண்ணி துப்பிடுங்க. ஓகே, துப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து திருப்பி இன்னொரு அடி அதே மாதிரி தண்ணி எடுத்து கக்கிள் பண்ணோம், துப்பிடுங்க. 4 ஹவர் செய்யணும். 1 ஹவர் ஒரு வாட்டி. 6 மணிக்கு செஞ்சுனா 7 மணிக்கு, 8 மணிக்கு, 9 மணிக்கு இதை செஞ்சிட்டிங்கன்னா இந்த தொண்டை பிரச்சனைகள் நின்றுச்சுன்னா உங்களுக்கு பரவாது, சரிங்களா? அப்படி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் இன்னொரு குறிப்பு, அதாவது குறிப்பு நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, வைட்டமின் சி. வைட்டமின் சி சொல்யூபிள் சொல்லுவாங்க. நீங்கள் திறந்தால் உள்ளுக்கு முட்டாய் மாதிரி இருக்கும். அதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டால் சைன் அப்படியே தண்ணியில் இது போகிறோம். எந்த சொல்யூபிள்னா பாய்க்கலாம். ஓகே, டேப்லெட் பாய்ச்சிங்கன்னா வேலை செய்யாது. நீங்கள் சொல்யூபிள் தான் பாய்க்கணும். தண்ணியில் போட்டு குடிச்சிருங்க. இது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அதாவது விட்டமின் சி நிறைய பிராண்ட் இருக்குது, எந்த பிராண்டாக பாய்ச்சிங்க, சரிங்களா? 3வது குறிப்பு 100+, ஆனால் ஆக்டிவ் போட்டிருக்கோம் பாருங்கள், ஆக்டிவ் போட்டிருக்கு. ஓகேங்க, 100+. இது என்ன கேட்டிங்கன்னா உப்பு தண்ணி மாதிரி. இது நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு, இப்போ யாருக்கும் சளி, காய்ச்சல், இரும்பல் வந்தால் இந்த போத்தில் ஒரு நாளைக்கு 2 குடிக்கணும். நார்மல் போத்தில் 100+ கேஸ் இருக்கும், இது கேஸ் இருக்காது. ஓகே, இதை காலையில் 1, ஈவினிங் போல் 1 குடிச்சிடுங்க. இதனால உப்பு இருந்துச்சுன்னா உங்கள் எதிர்ப்பு சக்தி வேகமாக ஸ்ட்ராங் ஆகும், அது சண்டை போடுறதுக்கு, சரிங்களா? இப்போ யாருக்காச்சும் வைரஸ் காய்ச்சல் வந்தால் அட்மிட் பண்ணாங்கன்னா உப்பு தண்ணி தான் ஏற்றுவாங்க உடம்புல, சரிங்களா? ஸோ அதனால இந்த மறந்துடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டப்பா இருக்குல்ல, இதை வாங்கி வச்சுங்க வீட்டில். இது என்னன்னு கேட்டிங்கன்னா டீ 3 ஆயில். நீங்கள் பாருங்கள், எண்ணெய் டீ 3 ஆயில் சொல்லுவாங்க. இது 50 ml. இதோட விலை கிட்டத்தட்ட 45 வெள்ளி தான். இதை எடுத்து திறந்துட்டு நீங்கள் உள்ளுக்கு கொட்டினீங்கன்னா ஒரு 10-15 ட்ராப்ஸ் போட்டுட்டு நீங்கள் மூடிட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது அப்படியே காற்றுல அப்படியே பருவும். இப்போ ரூமில் படுக்கிறீங்களா, ரூம் சுற்றி இருக்கும். எனக்கு என்னோட போன வாரம் என் ஒய்ஃப் கோயிலுக்கு போவாங்க, பசாருக்கு போவாங்க, அவங்களுக்கு சளி, இரும்பல் வந்துருச்சு. ஓகே, ஸோ நான் எல்லாம் செஞ்சிட்டாலும் எனக்கு பருவத்துக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள், ஒரே பெட்டில் படுக்கிறோம். இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒரு 10-15 ட்ராப்ஸ் உள்ளுக்கு போட்டு நான் ஆன் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். 3 நாள் 4 ஆச்சு, டேடி பாய்ச்சேன், எந்த சளி, இரும்பல் எனக்கு வரல. அப்போ பாருங்கள், தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுங்க. இந்த கோவிட் டைம்லேருந்து இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாரும் பயன்படுத்துங்க. இது ரொம்ப விலை குறவு தான், 25 ரூபாய் தான் வரும். ஓகே, 25-30 ரூபாய் தான் வரும். இது 45 ரூபாய் வரும். இது ரொம்ப நாளைக்கு நீங்கள் பாய்க்கலாம், சரிங்களா? இதை மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சளி, காய்ச்சல், இரும்பல் தடுக்கலாம். நிறைய வீட்டில் ஒரு குடும்பமே சளி, இரும்பல், காய்ச்சல், சில பேர் லங்ஸ் அட்டாக் பண்ணி 2 வாரம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது இப்போ நான் சொன்னது ஷார்ட் ரோட்டு, இரும்பல், காய்ச்சல். அதுக்கு 2வது என்ன சொல்ல வரேன்னா, காலையில் எழுந்து பசியார முன்னுக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. வெது தண்ணி, சரிங்களா? இந்த வெந்தயம் தண்ணி, எந்த தண்ணியும் குடிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் குடலெல்லாம் புண்ணாயிடும். வயிற்றில் ஆசிட் இருக்குல்ல, அந்த ஆசிட்டை தண்ணி ஊற்றிங்கன்னா அந்த ஆசிட் கீழே இறங்கி குடலெல்லாம் புண்ணாயிடும். இது ஏன் செஞ்சாங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் குடலெல்லாம் புண்ணாச்சுன்னா உங்கள் ரத்தத்தில் சத்து இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடல் புண்ணாகுது இல்லை, சிறு குடல் வேலை சத்து உறிஞ்சி எடுக்கிறது. ஸோ அதனால நீங்கள் என்ன செய்யணும், எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் இந்த காலகட்டத்தில் நோய்கள் கூடிக்கிட்டு இருக்கு, யாருக்குமே தெரியாது ஏன் கூடிக்கிட்டு இருக்கு. உண்மையான விஷயம் காலையில் பசியார முன்னுக்கு தண்ணி குடிக்கிறவங்க எல்லாருக்கும் நோய் வருது. உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் ஸ்ரீடி பாபா, யாரு அவர்? அந்த காலத்தில் ஒரு வைத்தியர். அவரோட புக்கில் 256 பேஜில் போட்டிருக்கு, காலையில் தண்ணி குடிக்காதீங்க பசியார முன்னுக்கு, அவரே போட்டிருக்காரு. இது உலகத்தோட ரகசியம் மாதிரி. தண்ணி குடிக்க வச்சா நோய்கள் வரும்.
அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துங்க. யாருக்கு புரியும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க. என்னோட வீடியோ வேறு வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோலேருந்து நீங்கள் பார்த்து நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது மூலிமா நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.